ரொம்ப நெகிழ்வா இருக்குது இந்த நிகழ்ச்சி. அதோடு மட்டும் இல்ல, இப்படி ஒரு கூட்டத்தை சமீபத்தில் நாங்க பார்த்ததில்லை. ஏதோ ரகசிய கூட்டங்கள்ல மாதிரி பேசிட்டு இருக்கோம் பல இடங்கள்ல. 25 பேர் வந்தாலே இது ரொம்ப அதிசயங்க அப்படிங்கிறாங்க. உண்மையா இலக்கிய கூட்டங்களுக்கு ஆளை காணோம். போன வாரம் கூட்டத்துக்கு ஏன் வரலன்னு ஒருத்தர் கேட்டேன். நீங்க போன வட்டம் டிவியில வரல அப்படின்னு அவர் என்ன கேட்டாரு. அப்ப நாங்க அப்படி வந்தா தான் பார்க்கறதுக்கான சூழல் வந்துருச்சு. இந்த அரங்கத்துக்குள்ள வந்த உடனே அப்படியே அதிசயித்தேன். வெளியில நல்லா காத்து வருது. இது ஏசி வெளியில இருக்கு போட்டு வந்த உடனே அப்படியான ஒரு கூட்டம். அதுவும் 3 மணிக்கு நான் இந்த பக்கத்தை கிராஸ் பண்ற போது நிக்கிறாங்க மக்கள். எப்படி ஒரு ஆச்சரியம் பாருங்க. எந்த ஊர்லயும் நான் பார்த்ததில்லை. அவங்க சொல்றாங்க, இதுக்கு மேல எங்களால நடத்த முடியாது போட்டிருக்கு அப்படின்னு. இடம் இல்லையே, பத்தலையே, நாங்க எங்க போய் உட்கார வைப்போம் அப்படிங்கிறாங்க. வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கு நான் முதல்ல நன்றி சொல்றேன். ஏன்னா நான் நீங்க என்ன கொடுத்து வர வச்சாங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்லையே, ஒண்ணும் இல்லை. அவர் அழைக்கிறார், இவர் அழைக்கிறார் மாதிரி கூப்பிட்டாங்களா? இல்லையே. அப்படிலாம் ஒரு வார்த்தை கூட சொல்ல. அதுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? மனிதர்கள் நேருக்கு நேரம் பேசிக்கிறதா. நீங்க என்னதான் தொலைக்காட்சியில பேசுங்க, 1000 தான் நீர்வீழ்ச்சியை பார்த்தாலும் அந்த தென்காசியை தாண்டின உடனே ஒரு சாரல் வந்து முகத்தில் அடிக்கும் தெரியுமா? அப்படி லேசா தொடச்சோம்னா ஈரமா இருக்கும். அதை எங்க உணர்வோம் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம டிவியில உணர்றோமா? இல்லை. அதுவும் இப்ப டிவி விளம்பரத்தெல்லாம் பார்க்க பார்க்க பயமா இருக்குது. சாப்பிடுற நேரம் தான் அந்த டாய்லெட் விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது தொட்டு இப்படி முகத்துல எல்லாம் தடுப்பிட்டு ரொம்ப அநியாயம். அது என்னதான் விளம்பரம் பண்றதும் ஒரு கணக்கு இல்லையா? கரெக்டா நான் பார்த்திருக்கேன். செய்தியோ என்னமோ பார்க்கலான்னு உட்காந்து சாப்பிட்டு அந்த நேரம் பார்த்து வந்துருவாரு ஒரு அப்பாஸ். வந்துட்டு போறாரு, நமக்கு ஒண்ணும் இல்லை. அதாவது விளக்க வேற சொல்லி இது நீங்க பண்ணீங்கன்னா நுறையா வந்து இதை நம்ம கேட்டோமா? நம்ம என்ன செய்ய முடியும்? அதில் என்ன கோபத்தில் வேணா டிவி அமுத்தலாம், அவ்வளவுதான். ஆனா இப்ப டிவியும் நம்ம பார்க்கிற உரிமை எல்லாம் இல்லாம போயிருச்சுங்க. நான் ஒரு வீட்டுல பார்த்தேன், ஒரு 10-12 பேர் ஒன்னா உட்காந்து கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு நான் குடும்பமே லூசா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். என்னன்னு பார்த்தா முன்னாடி 1.5 வயசு பிள்ளை கையில ரிமோட் இருக்கு. அப்படியே அதை வாங்கினோம்னா உருண்டேன் அப்படியே எல்லாரும். அதனால அவன் கையில கொடுத்துட்டு எல்லாரும் பேசாம உட்காந்துருக்காங்க. அப்படியே என்ன ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார். அவங்க வீட்டுல இருந்த ஒரு 4.5 வயசு குழந்தைக்கு ஞானசம்பந்தன். இப்ப சேகர் அறிமுகப்படுத்தினார்ல என்ன அது மாதிரி ஞானசம்பந்தன் பார்க்கல. அந்த பிள்ளை சினிமால வருவார், தெரியாது. கொஞ்சம் கூட ஈவரக்கமே இல்லாம பேசுது. பட்டிமன்றம் பேசுவார். அப்புறம் அவரு தோத்துட்டு கடைசியில் என்கிட்ட கேட்டார், நீங்க கார்ட்டூன்ல வருவீங்களா அப்படின்னு கேட்டார். நான் ஏன் கார்ட்டூன்ல வர்றேன் அப்படின்னு. பாத்தீங்களா, நீங்க கார்ட்டூன்ல வந்திருந்தா இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும். இனி நம்ம என்னென்ன அவதாரம் எடுக்க முடியும் சொல்லுவோம். ஆகும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். புதுக்கவிதைகள் சொல்றோம் இல்லைங்களா? இந்த புதுக்கவிதைகள்லாம் ரொம்ப அதை படிச்சு ரசிக்கிறப்ப நம்மளை அறியாம ஒரு புன்னகை வரணும். அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வேற ஒன்றும் இல்லை. ராமன் வந்து அங்க இந்த இலங்கைக்கு போறதுக்கு பாலம் கட்டின போது எல்லாம் உதவி பண்ணாங்க. அப்ப அணில் கூட உதவி பண்ணுச்சு அப்படிம்பாங்க. அப்படி உதவி பண்ண உடனே ராமர் வந்து அதை கூப்பிட்டு அப்படின்னாரா, அது உடம்புல 3 கோடு விழுந்துதான். உண்மையை சொல்றேன், அமெரிக்காவுக்கு நாணயம் துணைவியாரும் போயிருந்தா ஐயா வந்திருந்தாங்க, முத்துராமன் ஐயா வந்திருந்தாங்க. அந்த ஊர் அணில் பாத்தீங்கன்னா பூனை அளவுக்கு இருக்கு. அணில் தான், ஆனா முதுகுல கோடு இல்லை. நான் என் மனைவிட்ட கேட்டேன், இது என்ன முதுகுல கோடு இல்லைன்னு. இதுதான் ராமருக்கு உதவி செய்யல அப்படின்னாங்க அவங்க. ஆமா ஆமா, அது நியாயம்தான். அது அமெரிக்க அணில் தானே. அப்படி தொட்ட உடனே 3 கோடு விழுந்துச்சுன்னு சொல்றோம்ல, இதை ஒரு புதுக்கவிதைக்காரன் சொன்னாங்க. லேசா கொஞ்சம் லேசா கேட்டோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த சில ஜோக்கெல்லாம் திரும்பி நம்ம யோசிச்சு பார்த்தா தான் சிரிக்க முடியும். என்ன சொன்னாருன்னா புதுக்கவிதைக்காரரு, ராமன் அப்படி தொட்ட உடனே 3 வரி விழுந்தது இல்லையா, இந்த அரசாங்க ஆட்கள் எதை தொட்டாலும் வரிதான் அப்படின்னாரு. யாரு? ராஜா இல்லையா ராமன்? ராஜா ராமன்ல இந்த அரசாங்க ஆட்கள் எதை தொட்டாலும் வரிதானா. எப்படி விழுகுது?
கேட்க கேட்க அருமையா இருக்கணும். இங்க இந்த நிகழ்வானது என்ன, இரண்டு பெரும் இயக்குனர்கள் ஐயா எஸ்பிஎம் அவர்கள், அதே மாதிரி நம்முடைய ஐயா விஸ்வ அவர்கள், ரெண்டு பேரும் இப்ப நாங்கெல்லாம் சினிமாவுக்கு வந்தோம்ங்கிறாங்க, அவங்க எல்லாம் பேச வந்துட்டாங்க, வேற நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்ப்போம். அதனால நாங்க சினிமாவுக்கு வந்துட்டோம். அந்த ரெண்டு பேருடைய படங்களை இன்றைக்கு சுமதி அவர்கள் வழக்கறிஞர், மிகச்சிறந்த பேச்சாளர், கையில் அந்த குறிப்பை கூட அவங்க எடுத்து கூட பார்க்கல. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சில பேர் தாம் பேரை கூட பார்த்தா படிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உளறிடுவோம் அப்படிங்கிற பயத்துல என்னத்துக்கு வம்பு அப்படின்னு பார்த்தே படிச்சிருவோம். ஒரு குறிப்பு கையில கிடையாது. ஏன் தெரியுங்களா? ஆர்வமாக அதை நம்ம உள்வாங்கிட்டோம்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நமக்கு பிடிச்சு பார்க்கிற வேலைக்கு என் பேரன் மாடிக்கு ஓடிட்டு வந்துட்டே இருந்தான். ஒரு 10-15 நேரம் ஓடிப்பான். அப்புறம் அவனை கூப்பிட்டு, நான் கண்ணாடியை மாடியில் வச்சுட்டு போட்டு எடுத்தோம் அப்படின்னு, கால் வலிக்குது அப்படின்னா. அவனுக்கு 5 வயசு ஆச்சு. அப்புறம் இன்னொரு வரைக்கும் ஓடினேன் அப்படின்னு நான் கேட்டேன். அது நான் விளையாட்டுக்காக எனக்காக ஓடினேன் அப்படின்னா. பார்த்தீங்களா? அப்படி பிடிச்சிருந்தா தாங்க அவங்க படங்களை சொன்னதோடு மட்டும் இல்லாம முன்னெல்லாம் போட அவங்க ஒரே டிக்கெட்டில் 2 படம் அப்படின்னு போடுவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் ஒரே டிக்கெட்ல அவர் எழுதின 69 படம், இவருடைய படம் ஒரு 40 படம், 100 படத்தை அருமையாக சொன்னார்கள். சுமதி அவர்களுக்கு ரொம்ப வாழ்த்து சொல்றேன் நான். ஏன்னா இவ்வளவு சர்வசாதாரணமா பேச முடியாது. மேடை பேசுகிறதே ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா? நம்ம ஊர்ல தான் இதுக்கு பயிற்சியே கிடையாது. இப்ப டிரைவிங் பழகினா தான் டிரைவர், நீச்சல் அடிக்க தெரிஞ்சா தான் அது வீரர், பேச்சுக்கு மாத்திரம் அது கிடையவே கிடையாது. அதனால நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியும். சில பேர் முடிக்கிற மாதிரி வந்து உள்ள போயிடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? என்று ஒன்றை மட்டும் கூறி என்ற ஒன்றை மட்டும் நிறைவு செய்து, ஏன் நாளைக்கு என்ன நீங்க போறியா? அது காரணம் என்ன தெரியுங்களா? வேற ஒண்ணும் இல்ல. சைக்கிள் ஓட்டுற பழகிற காலத்துல நீங்க சில பேருக்கு இறங்க தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? ஏற்றி விட்டுருவாங்க, சுத்திக்கிட்டே வந்து ஏதாவது போஸ்ட் வந்தாத்தான் கையில பிடிச்சிட்டு பாட்டுவான். அந்த கடைக்காரர் சொல்லுவாரு, இந்தா மணியாச்சு போஸ்ட காணோம்ல, சுத்தி சுத்தி வந்து என்ன செய்ய முடியாது. இந்த இதெல்லாம் போடியம்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் அழகு ஆபரணம் ஆடம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நடுக்க வெளியே தெரியாம இருக்க பிடிச்சுக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? சிங்கப்பூர் போயிருந்தோம், 25,000 பேர் கொண்ட அரங்கம், பட்டிமன்றம். என் கூட வந்த ஒருத்தருக்கு இதை பிடிச்சிட்டு தான் பேச முடியும். அனைவரும் இதுல பிடிச்சி ஏறி உட்கார்ந்துருவாருன்னு கூட நான் பயப்படுவேன். அன்னைக்கு என்ன சிக்கல் தெரியுங்களா? அது பயங்கரமான கிரானைட் போட்டு மார்பிள்ஸ்ல இழைச்சிருக்கான். அப்படியே இந்த ரோஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, போடியம், அதுல சக்கரை வச்சிருந்திருக்காங்க கீழே. இது தெரியாம இவர் இதை போட்டு அமுக்கி போயிட்டு வந்துட்டே இருக்காரு. கீழே கையில பின்றாங்க, மொபைல் பட்டி பண்றோம் அப்படின்னு சொல்றான். எனக்கு இவர் ஏன் போயிட்டு வர்றாருன்னு எனக்கும் தெரியல. அவர் அறியாம போயிட்டு இந்த பாப்கார்ன் விற்கிறவங்க போயிட்டு வருவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி தன் அறியாம அந்த பயம் வரும். நீங்க ஒண்ணும் இல்ல, 1000 பேச்சு பேசலாம், எந்திரி அப்படின்னா நெஞ்சு வலி வந்துடும், தெரியுமா? இப்போது நீங்கள் ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லட்டும். பல பேர் வெறும் சொல்ல காலையில் வச்சு அப்படியா நான் வந்துட்டு அப்படி கிளம்பிடுவோம். எந்திரிச்சு பேசுறதுங்கிறது அவ்வளவு கடினங்க. ஆனா பேசுறதுக்காக சொல்ல, மற்ற எல்லாருக்குள்ளயும் ஒரு முறை எழுதி திருத்தலாம், சினிமால 100 முறை அதை வந்து எடிட் பண்ணலாம், நாடகத்துல பண்ண முடியாது, பேச்சுல பண்ண முடியாது. ஒரு தடவை தப்பு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, தப்பு விட்டதுதான். அதுலயும் நீங்க ஆச்சரியமா பாத்தீங்கன்னா, தமிழ்ல சில விஷயத்துல வந்து நடுவில் இடைவெளி கொடுக்க கூடாது, சில பேர் சேர்த்து பேசக்கூடாது. சேர்த்து பேசினாலும் தப்பு, இடைவெளி விட்டாலும் தப்பு. அவ்வளவு கவனமா பேசணும். இப்ப உதாரணம் சொல்றேனே, இந்த கொஞ்சம் கேப் கொடுத்தா என்னன்னு தெரியுமா? எங்க ஊர்ல பாராட்டு கூட்டம் போட்டிருந்தோம், ஒரு 3 பேருக்கு பாராட்டுறதுக்கு எல்லாரும் ஏற்பாடு பண்ணிருந்தா, அதுல முதல்ல வந்து ஒரு பாராட்டுறாரு. எப்படி? இதோ அமர்ந்திருக்கிறார்களே இந்த 3 பேரும் சிறந்த பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சோடா குடிக்கிறாங்க. எங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு. அவன் 3 பேரும் திணறான், கண்டுபிடிச்சிட்டாங்க ஓட்டுக்கு அப்படின்னு சொல்லி.
அப்படி சோடா பாட்டில வச்சுட்டு எடுத்த முத்துக்கள் அப்படின்னாரு. இப்ப நீங்க ரெண்டையும் சேர்க்கணும். பொறுக்கி எடுத்து முத்துக்கலாம். இந்த கேப்புக்குள்ள உயிர் போய் போய் வந்துருச்சு. அப்படியே சரி சேர்த்து பேசினேன்னா என்.எஸ். கிருஷ்ணன் ஒரு நாடகத்தில் சொல்வார். எப்படி வீட்டில் உட்கார்ந்துருப்பார், பக்கத்து வீட்டுக்காரம்மா வரும். ஐயா நாளைக்கு ராமேஸ்வரத்துக்கு யார் யார் போறோம்னு கேட்கும். கேட்கறது யாரு? பக்கத்து வீட்டுக்காரம்மா. ரொம்ப யதார்த்தமா சொல்வார், எம்மா நாளைக்கு ராமேஸ்வரத்துக்குமா நீங்க ஏன் பொண்டாட்டி, நானும் உங்க புருஷன். நடிக்கிறோம் அந்த அம்மா. இதுல என்ன சொல்ல இருக்காரு தெரியுங்களா? நீங்க கம்மா என் பொண்டாட்டி, 2 பொம்பளை டிக்கெட் கணக்கு போடுறாரு. நானு கம்மா உங்க புருஷன் 2 ஆம்பளை, மொத்தம் 4. இது வேகமா சொன்னா என்ன ஆகும்? அதுவும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் இருந்தீங்கன்னா முதலாவது பிளாட்பாரத்தில் வந்து கொண்டு இருக்கிற அதுக்குள்ள வண்டி போயிடும். என்ன தமிழ் பேசுறாங்க. அதான் சொல்லுவாங்க, 3 பேர் நின்று எடுத்திருக்கான் பிளாட்பாரத்தில். பாண்டியன் முதலாவது பிளாட்பாரத்தில் வருகிறதுன்னு சொன்னோன்னே தண்டவாளத்தில் வருது செத்து போயிட்டாங்க. பிளாட்பாரத்தில் வருதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால பாதுகாப்பா இருக்கும் தண்டவாளத்தில் தள்ளியிருக்காங்க. இது கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். புரிய ஒண்ணும் இல்லை, அதை பத்தி கவலையப்படாதீங்க. ஹியூமன் கிளப்ல 2 விஷயம். ஒண்ணு, இங்க பேசுறது கஷ்டம், ஏன்னா எல்லா ஜோக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2வது, இங்க பேசுறது ஈஸி, ஏன்னா நீங்க எல்லாரும் ரசிப்பீங்க. தெரியுமா உங்களுக்கு? வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இப்ப நாங்க போறோமே கிராமங்கள்ல, நாங்க இப்படி எல்லாம் எங்களுக்கு சிவப்பு கம்பளத்தை வச்சு வரவேற்று சேகர் மாதிரி போட்டு எங்களுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் இல்லைங்க. நாங்க போற ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ்ல போய், கார்ல போய், ஆட்டோல போய், 2 வீலர்ல போய் நடந்து போயிருக்கேன். நான் சாயல்குடிக்கு அங்கிட்டு ஒரு சின்ன கிராமம் ராமநாதபுரம் ஏரியால, எனக்கு தெரிஞ்சு வெள்ளக்காரன் ஊர் ஆண்டிருக்கவே மாட்டான். அவன் எப்படி அவ்வளவு தூரத்துக்கு வர முடியும்? பாவம், அவன் ஏதோ கடலை தாண்டி வந்தான், அவ்வளவுதான். அந்த ஊருக்குள்ள நாங்க போயிருக்கோம். அதுவும் நாங்க போறப்ப எங்களை வரவேற்கிற அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா, ஒருத்தர் லைட் பிடிச்ச முன்னாடி கம்பு சுத்தி போவாங்க. நான் கூட ஊர் மரியாதைன்னு நினைச்சேன். அப்புறம் நான் கேட்டேன், சுத்தி கருவளபுரமா இருக்கு, இங்க ஏதாவது பூச்சிப்பட்டை இருக்குப்பான்னு கேட்டேன். அவர் சிரிக்கிறார். அந்த ஊர் பெரியவர், நல்லவாம்பு இருக்க இடத்துல எதுவுமே இருக்காது. என் கூட இந்த 3 பேர் அப்படியே ஓடினாங்க. செத்தாலும் சொந்த ஊர்ல தான் சாவேன். இந்த கம்பு சுத்தி ஏன் போனாங்கன்னா பாம்பு வந்து மேல விழுங்குமா. இந்த உண்மையெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா? அங்கேயாவது ஒரு வழியா அங்க போயிட்டோம். என்னன்னு தெரியாம சனம் உட்கார்ந்துருக்கு, படுத்திருக்கு. நான் போய் ஒரு ஜோக் சொன்னேன். 10 பெண்கள் சிரிச்சாங்க. ஒரு கிழவி கோபத்தோட எந்திரிச்சு அங்க ஒரு பார்வை, என்னைய ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த பெண்கள்கிட்ட சொல்லுது, ஐயா பேசிட்டு இருக்காரு, என்ன உங்களுக்கு சிரிப்பு என்றது? நீங்க பேசுங்கய்யா, நான் எவ்வளவு சிரிக்காம பார்த்துக்கிறேன். நான் அந்த கிழவியை கும்பிட்டேன், நீ படு பேசாம. நான் அம்புலி மாமா இளவரசன் மாதிரி 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி வந்து பேச வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? கிராமத்துல சிரிச்சா தப்புன்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் உண்டு. அங்கெல்லாம் போய் பேசணும். பேசுற போது ஏற்படுற அனுபவம். நீங்க ஜோக் எல்லாம் தொடர்ந்து நம்பர் போர்ட்ல எழுத முடியாதுங்க. அடுத்த ஜோக் பாருங்க. இந்த அப்படிதான் கிடையாது. அப்பப்ப அனுபவங்கள் வரணும். என்.எஸ். கிருஷ்ணன் சொன்ன இப்ப சொன்னாங்களா ஐயா தென்கட்சியை பத்தி, தென்கட்சி சாமிநாதன் அவர்கள் சொல்ற போது அந்த ஜோக்ல வெறும் நகைச்சுவை பட்டு இருக்காதுங்க, கூட ஒரு விஷயத்தை அப்படி லேசா கொடுத்துட்டு போவார். அது இருந்தா தான் அதுக்கு பேர் நகைச்சுவை. இல்லைன்னா இப்ப நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 60 வருஷத்துக்கு முந்தி வந்த படத்துல இருந்து ஒரு ஜோக்கு நான் சொல்லி உங்களை சிரிக்க வைக்க முடியும். நேற்று வந்த படத்துல இருந்து ஒரு ஜோக்க சொல்லி என்னால சிரிக்க வைக்க முடியாதுங்க. என்ன காரணம்? நான் தோத்துட்டானா? இல்ல, அது ரிப்பீட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. அதான் ஆச்சரியம். இங்க ஒண்ணும் இல்ல. அந்த காலத்துல எப்படி அந்த விஷயத்தை சொல்லுவாங்க தெரியுங்களா? நல்ல தம்பின்னு ஒரு படம், அண்ணா அவர்கள் கதைவசனம். அதுல வேலைக்காரனை கூப்பிடுவாரு என்.எஸ். கிருஷ்ணன், டே வண்டு இங்க வாடா அப்படிம்பாரு. கூட இருக்கவர் கேட்பாரு, வண்டா? ஒருத்தன் பேர் வண்டா, சர்வண்டு. நமக்கு சர்பட்டம் பிடிக்காது அப்படிம்பாரு. தெரியுதா? அந்த காலத்துல சர்பட்டம் ஆங்கிலேயம் கொடுத்தது, அதை நாங்க வாங்க மாட்டோம்டான்னு சொல்றதுக்கான அந்த இயக்க சிந்தனையை ஒரு வரியில அப்படி போட்டு போடுங்க. யார் செய்வா சொல்லுங்க பார்க்கலாம்.
நமக்கு சர்பத்தை பிடிக்காது. படம் வந்து அநேகமா 60-70 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்லணும், நகைச்சுவையை திரும்ப சொல்றப்ப எல்லாரும் இருக்கணும், அதான் நல்லா இருக்கும். சீரியஸான இடத்துல தான் நகைச்சுவை அருமையா வரும். தெரியுமா உங்களுக்கு? ஸ்பிரிட் அடிக்கும். அப்படியே ஹாஸ்பிட்டல், தர்மாஸ்பத்திரி எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டமா இருக்கும், டென்ஷனா அலைவாங்க எல்லாரும். நான் எங்க அப்பாவை கூப்பிட்டு ஒரு 40-45 வருஷம் முதல்ல மதுரையில் பெரியாஸ்பத்திரி, கண்ணாஸ்பத்திரிக்கு போயிருந்தோம். கூட்டம்னா கூட்டம், அவ்வளவு கூட்டம். டாக்டர்ஸ் கொஞ்சம் தான் பாவம், கம்பவுண்டர்கள் ஒரே நேரத்தில் 100 பேர் 500 பேருக்கு பார்க்கணும், என்ன செய்யறது? அப்ப வரிசையில் நிற்போம். அப்ப அவரு அந்த வந்திருக்க ஆளுகளை ஒழுங்கா திருப்பு, குன்றுவேன், முடிய தோண்டிடுவேன், அதுக்கு தான் வந்திருக்காங்க கன்வின்ஸ் பார்க்கறதுக்காக. அடி வரிசையில் நிக்கிறாங்க. எங்க அப்பாவுக்கு முன்னாடி ஒரு கிளவனாரு. அவர் போன உடனே உட்கார்ந்து காவூரு ஆண் வாச்சாரு. அந்த கம்பவுண்டர் கிட்ட வந்து, இங்க இன்னும் நான் போர்டே மாட்டல. ஒரு பயத்துல இன்னொரு வரைக்கும் சொன்னாங்கல்ல காவூருலாம், அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அப்படி அவர் பாட்டுக்கு அடிக்கிறாரு. இதுக்கு நீங்க ஜோக்கா எழுதி பாருங்க, வருமா? கண் ஆபரேஷன் பண்ணிட்டு ஒரு டாக்டர் அந்த பேஷண்ட வெளியே கூட்டு வந்தாரா. அந்த அன்னைக்குதேல அந்த கார் நம்பரை வாசி அப்படின்னாரா. கார் எங்க இருக்கு டாக்டர் அப்படின்னு இருக்காங்க. என்ன சொல்லலாம்? எப்படிப்பட்ட இடத்துலையும் சீரியஸான இடத்துல கூட ரொம்ப நல்ல ஜோவியலா இருக்குங்க. இன்னொன்னு, சிரிக்கிற மூடு நமக்கு இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு இல்ல, எது பேசலாம்னு தடுக்கிற ஆள்கிட்ட நீங்க பேச முடியுமா? நான் பஸ்ல ஏறி ஒருத்தர்கிட்ட, என்ன வெயில் இப்படி அடிக்குன்னு, அப்புறம் எப்படி அடிக்கும் அப்படின்னா, இவனோட எப்படி நாகப்பட்டினம் வரைக்கும் போறோம்னு நான் யோசிச்சேன். எது சொன்னாலும் தடுத்து நிறுத்தினா என்ன செய்யறது? ஒன்னோட ஒண்ணு கொஞ்சம் கலந்து பேசணும். வீட்லயா கொஞ்சம் ஜாலியா பேசணும், பிள்ளைகளோட பேசணும், கணவன் மனைவியோட பேசணும், உறவினர்களோடு பேசணும். இன்னும் சொல்ல போனா, முன்னெல்லாம் ரயில்ல எல்லாரும் ரயில் சிநேகம் பேசிக்கிட்டே போவாங்க, இறங்கி போவோம். இப்ப யாரு கூட யாரும் பேசுறது இல்லை. அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏலியன்ஸ் மாதிரி பாக்குறாங்க நம்மள. அப்படியே அயல் கிரகத்து மனிதர்கள் மாதிரியே யாரை பார்த்தாலும் முகத்துல ஒரு வெறுப்பு. உடனே ஒரு போன் எடுத்து காதுல வச்சுட்டு யார்கிட்டயாவது பேசுறது. பேசுறது வேணான்னு சொல்ல, எங்கேயோ இருக்கவங்களோட பேசுறப்ப முகந்தனங்களோட பேசுறது காரணம். இன்னும் கூட பாருங்க, நம்மகிட்ட ஒரு பழக்கம் பாத்துறீங்களா? செல்ல பேசுறது கூட கையை ஆட்டி ஆட்டி பேசுவோம். ஏன் தெரியுமா? நேர்ல பேசின பழக்கம் நமக்கு. இப்படி திரும்பி போப்பா, எங்க பம்பாயில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லெப்ட்ல போன்னு சொல்ற, எங்க போயிட்டு இருக்க நீ? அவன் சொல்ற வார்த்தை அப்படி. இது என்ன காரணம்? மனிதர்களோட பேசணுங்க. நகைச்சுவை எல்லாம் வேற எங்க இருந்து கிடைக்குங்கிறீங்க? குழந்தைகிட்ட இருந்து பெறலாம். நான் திரைப்படத்தை பார்த்தா அந்த நகைச்சுவை எல்லாம் வளர்த்துக்கிட்டேன். காக்கா ராதாகிருஷ்ணன் ஒரு நடிகர், இதே திருடன் படத்துல நான் அவரோட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஷூட்டிங்லாம் அங்கிட்டு இருக்கோம், நாங்க உட்கார்ந்து பேசுவோம். எவ்வளவு வரலாறு என்ன தெரியுங்களா? ஒரு பெரிய கஷ்டம், இந்த வரலாறுகள்லாம் பதிவு பண்ணாம போயிட்டாங்க. பெரிய அநியாயங்க. அவர் சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த ஹியூமர் எல்லாம் ரசிக்கிறதா இருந்தா முதல்ல நமக்கு அந்த மனநிலை வேணும். ரம்பையின் காதல்னு ஒரு படம் வந்தது, அதான் பின்னாடி கூட இந்த அழகப்பன் சொல்லி ஒரு படம் கூட வடிவேல் நடிச்சார். அழகாபுரியில் அழகப்பண்ண ஒரு படம் வந்து இல்லையா, ரம்பையின் காதல். ஏற்கனவே NS கிருஷ்ணன் நடிச்ச ரம்பையின் காதல் ஒண்ணு இருக்கு. பின்னாடி தங்கவேல் நடிச்ச ரம்பையின் காதல். அதுலதான் இந்த அற்புதமான பாட்டு, வாழ்வில் சமரசம் உலாவும் இடம் இது அப்படின்னு அந்த அழகான பாட்டு. அது இந்த படத்துல ஒரு நல்ல நகைச்சுவை. இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பைத்தியம் பிடிச்சிருக்கக்கூடிய கதாநாயகன் தங்கவேலும் இவர் காக்கராஜன் ஒரு வீட்டுக்கு சாப்பாடு கேட்டு போவாங்க. ராத்திரில ராப்பிச்சை கேட்டு போவாங்க. வாசல் இந்த அம்மா சோறுப்பாங்க. அந்த அம்மா சோறு எடுக்கிறதுக்கு உள்ள போயிருக்கும். அதுக்குள்ள வெளியே போன வீட்டுக்கார வந்திருக்கா. ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா ஆய் போயின்னு கத்தி குதித்தான். எப்படி வரப்போச்சு, அப்படியா இப்படியாக்குன்னு கத்துக்கா. உடனே காக்கராஜன் சொல்லுவாரு, உனக்கும் போடுவாங்க கொஞ்சம் எப்படின்னு. உண்மையை சொல்ல போனா இந்த ஹியூமர் சென்ஸ் இருந்தா தான் நம்ம தப்பிச்சோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்மளோட வேலை பார்க்குற ஆளோட வேலை பார்க்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். நினைச்சு பாருங்க. நான் கலைமாமணி விருது வாங்கிட்டு போறேன் எங்க கல்லூரிக்கு. எனக்கு எங்களுடைய தாளாளர் தலைவர் எல்லாம் பாராட்டுவாங்க. ஆனா கூட எப்படி இருக்கும், கலைமாமணி விருது வாங்கியிருக்கேன், சரி சரி இந்த கட்டணம் நோட்டு திருத்துங்க அப்படிமாங்க. கலைமாமணி யாரும் வாங்க முடியாது, கட்டணம் நோட்டு யாரும் திருத்துவா? ஆச்சரியப்படுவோம்.
ஆனா அது இல்ல, அவர்கள் விழுகிட்டுமே, அதெல்லாம் தாண்டி வரணும். எந்த ஒரு புத்தகத்தை படிச்சா ஒரு சந்தோஷம், ஒரு பயணம் பண்ணா ஒரு சந்தோஷம். கொஞ்ச நாளைக்கு முதல்ல லண்டன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல எது வெடிகுண்டு இது பண்ணி நல்ல வேளை வெடிக்கல, அதுக்குள்ள பிடிச்சுட்டாங்க. தீவிரவாதி பிறகு ஓடிப்பிட்டான். அவங்களோட வந்த ஒரு நாய் முத்திர மாட்டி இருந்திருக்கு. நாய் நின்றுட்டு இருக்கு, அவங்க ஓடிட்டாங்க, வண்டி ஏறிட்டாங்க, நாய்க்கு யாரும் தெரியல. இப்ப இந்த நாயை வச்சு தீவிரவாதிகளை பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறது? இந்த நாய்கிட்ட பேசணும். நாய்க்கு என்ன மொழி தெரியும் சொல்லுங்க, அதுக்கு தாய்மொழி என்னன்னு யாரு கண்டா? ஆனா ஒவ்வொரு வீட்டுல என்ன பேசுறவங்களோ அதுக்கு தெரியும். தெலுங்குல சொன்னா சில நாய்க்கு புரியும், சில வீட்டுல இங்கிலீஷ்ல சிட்டவுன் அப்படி பார்க்க உட்காரும், சில வீட்டுல தூய தமிழ்ல பேசுனாலும் புரியும். இப்ப என்ன பண்ணாங்களா, பெரிய யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ஒருத்தரை கூட்டு வந்து, அவருக்கு 60 மொழி தெரியுமா, அவரை கூட்டு வந்து அதோட பேசுங்க, அது எந்த மொழியில் நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதை வச்சு கண்டுபிடிச்சு போடலாம். இவர் ஒவ்வொரு மொழியா 3 நாள் பேசுறாருங்க, அது ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. கடைசியில் ஹீப்ரு செம்மொழிகள் சொல்லுவோம் இல்லையா, மேற்கத்திய மொழிகள்ல கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சீனம், சான்ஸ்கிரிட், தமிழ், மொத்தம் 6 செம்மொழி. அந்த ஹீப்ருல மெதுவா ஆரம்பிச்சாராம், அது லேசா அப்படி வாழாட்டி இருக்கு. அவன் தீவிரவாதிகள் எவ்வளவு கவனமா இருந்திருக்கான் பாருங்க. எவனுக்கும் தெரியாத பேச்சு மொழி இல்லாத வச்சிருந்திருக்கான். அதை வச்சு என்ன பண்ணாரு, அதை பழக்கி கூட்டு போய் தீவிரவாதிகள் புறம் பிடிச்சாச்சு. இப்ப பிரிட்டிஷ் பிரதம மந்திரி என்ன பண்ணாரா, அவரை கூப்பிட்டு, ப்ரொஃபஸரை கூப்பிட்டு, உங்களுக்கு என்ன வேணும், வீடு, பதவி, வைஸ் சான்சலர், என்ன வேணும், எது வேணாலும் வாங்கிக்கோங்க, ஒன்னும் வேணான்ட்டார் அவர். வேற என்ன வேணும், இந்த நாய் வேணும் அப்படின்னாராம். அவருக்கு புரியல, இது எதுக்கு இந்த நாய்? இல்ல, கொஞ்ச நாளைக்கு முதல்ல நான் அந்த ஹீப்ரு மொழி படிச்சேன், என் மனைவி எந்த நாய் கேட்க போகுதுன்னு படிக்கிறது நீ எப்படின்னா, இந்த நாய் கேடுச்சுன்னு சொல்லி கூட்டு போயிரு. அப்ப மனுஷனுக்கு எப்படி வேதனை இருக்கு பார்த்தீங்களா? நீங்க 1000 தான் எவ்வளவு பட்டம் வாங்கினாலும், இன்னும் கூட யோசிச்சு பாருங்க, நோபல் பரிசு வாங்கின பெரிய விஞ்ஞானி வீட்டுல கூட அவர் மனைவிட்ட போய் அவரை பத்தி கேளுங்க, கொஞ்சம் பத்தாது. ஏதோ என்னைய கல்யாணம் பண்ண போய் நான் அன்னைக்கு வெண்டைக்காய் வாங்கிட்டு சொன்னேன், முருங்காய் வாங்கிட்டு வராது. அதான் இதுக்காக அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க இல்லையே. எல்லா ஊர்லயும் இப்படித்தான் இருக்குது. ஒரு 2 விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன், ஏன்னா அடுத்தடுத்து பேசுறதுக்கு பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. ஐயா ராமச்சந்திரன் ஐயா இருக்காங்க, மோகன சுந்தரம் இருக்காங்க, பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. தங்கச்சியார்ட்ட சொன்னேன், ஒரு கதை சொல்லிட்டு அதுக்கு கதை சொல்லுவாருன்னு. இயக்குனர் மௌலி அவர்கள் வீட்டு திருமணத்துக்கு போயிருந்தோம், நானும் அவரும். அப்பவே அவருக்கு பார்வையெல்லாம் கொஞ்சம் மங்கிருச்சு. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்களான்னு என்னை கேட்டாரு. ஏன் அப்படின்னு. இல்ல, யாரு பக்கத்துல உட்காந்துருக்குன்னு தெரியலன்னு எனக்கு அப்படியே அதிர்ச்சியா போச்சுங்க. என்னதான் இருந்தாலும் அந்த அந்த நேரங்கள்லாம் சில நேரம் நமக்கு அப்படியே உழுப்பிடுது அப்படியே. அப்புறம் அவர் சொன்னாரு, யார் யார் பேச வர்றாங்கன்னு கேட்டேன். அப்ப எல்லாரையும் சொன்னாங்க. அப்ப நான் சுமாரா தானே பேசுவேன் அப்படின்னு மௌலிகிட்ட சொன்னேன். அவர் சொல்றாரு, மௌலிகிட்ட சொன்னேன், இல்ல இல்ல நல்லா பேசலாம், ஆள் கூப்பிட்டுருக்க, நீங்க சும்மா வாங்கன்னு என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னாரு. சொல்லிட்டு மணமக்களுக்கு ஒரு அழகான வார்த்தை சொன்னாருங்க. அறிவுரை சொன்னா யாருக்கு பிடிக்காது உங்களுக்கு தெரியும். அறிவுரை சொல்றோம்னா அப்படியே நடிப்பிடுவாங்க. ஒரு நாள் கல்லூரியில் ஒரு வாத்தியார் வரல, பையன் சந்தோஷம் தாங்க தம்பி குதிச்சு ஆடி ஃபேன்ல எல்லாம் தொங்குறாங்க. படாருன்னு பிரின்சிபல் உள்ள புகுந்தாரு. 1 மணி நேரம் அறிவுரை அவங்களுக்கு. நீதான் எதிர்கால இந்தியாவுடைய தூண், இரும்பு, ஆஸ்பல்ஸ், சிமெண்ட் மூட்டை, செங்கக்கல். கண்ணீர் விடுறாங்க மாலை மாலையா. 1 வாரம் கழிச்சு அதே வாத்தியார் வரல. நான் போய் கேட்டேன், எல்லாரும் திருந்திட்டீங்களான்னு. சத்தம் போட்டா அந்த ஆள் வந்துருக்கான் பழையபடி. சிமெண்ட் மூட்டை, செங்கக்கல் என்ன ஆகும்? ஒரு அழகான வார்த்தை சொன்னாருங்க. மணமக்களை பார்த்து ஒரு பெரியவர் என்ன பண்ணாரா, எல்லாரும் பரிசு கொடுத்தாங்க, நினைவு பரிசு. அவர் என்ன பண்ணாரா, ஒரு 1000 ரூபாய் நோட் எடுத்து அப்படி காமிச்சிட்டு உள்ள வச்சுக்கிட்டாரா. கொடுக்கலையா? ஒரு சின்ன நூல் கண்டு எடுத்து அந்த பொண்ணு மாப்பிள்ளையிட்டு கொடுத்து, நீங்க அந்த பக்கம் முடிச்சிருக்கணும், நான் இந்த பக்கம் முடிச்சிருப்பேன், அத்துட்டா 1000 ரூபாய் உங்களுக்கு. மணமக்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. லூசா இருக்கு போட்டு கலடு, இந்த நூல் அக்க மாட்டோமா? சரி, அங்க பிடிச்சிக்கிட்டாங்க, இவங்க பிடிச்சிக்கிட்டாரு. ஒரு சின்ன பிள்ளைங்க விட்டு 1 2 3 சொல்ல விட்டாங்க. சொல்லி முடிச்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளை இழுத்தாங்க. இப்ப இவரு கூட இந்த பக்கம் இழுக்கணும்ல, இழுக்காம கூடவே ஓடுறாரு. இழுக்க கிழவனார் ஓடிக்கிட்டே இருக்காரு. மணவரை 3 சுத்தி சுத்தியாச்சு, நூலை அக்க முடியல. அதை வாங்கிட்டார். இன்னும் 3 கல்யாணத்துக்கு போக வேண்டும் உள்ள வச்சுட்டாரு. 1000 ரூபாய் எடுத்து அந்த மணமக்களுக்கு கொடுத்துட்டு சொன்னாரு,
இப்ப நீங்களே இழுத்தீங்க, நானும் இழுத்தேன். வாழ்க்கைங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. நீங்க இழுத்தப்ப நான் இழுத்திருந்தேன்னா என்ன இருக்கும்? அது அந்து போயிருக்கும். நான் என்ன செஞ்சேன்? நீங்க இழுத்தீங்க, நான் விட்டு கொடுத்தேன். விட்டு கொடுத்தா வாழ்க்கை கெட்டு போகாது அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க. உண்மையா சொல்ல போனா திருவள்ளுவருக்கு ஏன் தெரியுமா பெருமை? 2 வரியில சொன்னது. அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் 10 பாட்டு 8 தொகை எல்லாம் என்ன தெரியுங்களா? 800 வரி, 900 வரி, மதுரை காஞ்சி எல்லாம் 700 வரி மேல. இவ்வளவு வரிகளுக்கு நடுவில் 2 வரி. அதை கூட இன்னைக்கு எழுத மாட்டேங்கிறான். அகர முதல்ல எழுத்தெல்லாம் டாட் டாட் போடுறாங்க. அதை எழுதவா நேரம் இல்லை. சின்ன வரியில சொல்ற மாதிரி சுருக்கமாக சொல்லுதாங்க பெருமை. இனிமையான விஷயத்தை அருமையா கேட்டு எல்லாருமாக உட்கார்ந்து சந்தோஷமா வந்து. இன்னொன்னு, கோடை காலத்துல எங்கேயாவது நம்ம டூர் போவோம். டூர் போறப்ப நான் அடிக்கடி சொல்றது, பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்ப போக கூடாது. ஏன்னா நம்மளை கைதி மாதிரி கூட்டு போவாங்க. பாத்திருக்கீங்களா? 2 பேரா போகணும். நமக்கு பிடிக்காதவங்க கையத்தான் பிடிக்க வச்சிருப்பாங்க. இப்போ ஊட்டியில பார்த்தேன், ஒரு பள்ளிக்கூடம் வருது, மௌன அஞ்சலி மாதிரி வர்றாங்க. அதுல ஒரு பையன் எட்டி பார்த்தோன்னு ஒரு வாத்தியார் ஒரு அறை விடுறாரு. என்ன எட்டி பார்க்கறேன்? அதுக்குதான் வந்திருக்காங்க, சுத்தி பார்க்க எட்டி பார்க்க தான் வந்திருக்கான். அதுல சோகமா இருந்த ஒரு பையனை கேட்டேன், உனக்கு இந்த டூர் பிடிக்கலையான்னு. இல்ல, போன உடனே இதை பத்தி ஒரு கட்டுரை எழுத சொல்லுவாங்க. நீ சென்று வந்த இன்ப சுற்றுலா பற்றி அதை நினைச்சு அந்த பையன் பயந்துட்டான். இப்ப நீங்க நல்லா கேட்டுக்கிட்டீங்க. இது முடியவா ஆளுக்கு 2 கேள்வி எப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? வேற வினையே வேணாம், போகக்கூடாது. அதே மாதிரி சில சமயம் நம்ம இந்த டூர்ல இதுல போறப்ப பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத சில பேர் வந்துருவாங்க. இப்ப நாங்க குற்றாலத்துக்கு போயிருந்தோம். நண்பனுக்கு 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 நண்பன் ஒருத்தர் வந்திருந்தாங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. எங்களை அவன் படுத்தின பாடு. குற்றாலத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்க 5 ரயில் நிலா வெளிச்சத்துல ஒவ்வொருத்தரையாக வந்து கூப்பிடுறான். வாங்க இட்லி கடை பூட்டிட்டு வாங்க, வாங்க இட்லி கடை பூட்டு வாங்க போட அப்படின்ட்டு நாங்க குளிக்க ஆரம்பிச்சோம். கடைசி இட்லி கடையை பூட்டிட்டாங்க. மண்ணை வாரித்து ஊத்துறாங்க மேல. போச்சு, இட்லி போச்சு. நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், நீ இட்லியே தின்னது இல்லையா? அவன் என்ன கேட்டான், நீ குளிச்சதே இல்லையா? நான் குளிச்சிருக்கேன்ப்பா, குற்றாலத்தில் குளிச்சது இல்லை. அவன் சொல்றேன், நான் இட்லி தின்னுருக்கேன், குற்றால இட்லி தின்னது இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா தாய்மான சுவாமி சொன்னார், உலகத்திலேயே செய்ய முடியாது தெரியுமா? மதம் பிடிச்சி யானை அடக்க முடியாதா அடக்கிடலாம், பாம்பு கையில பிடிக்க முடியாதா பிடிச்சிடலாம், நெருப்புல நிக்க முடியாதா நிக்கலாம், தண்ணியில மறக்க முடியாதா மிதக்கலாம், எப்ப இளமை எல்லாம் செய்யலாம். எது முடியாதுன்னா சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமை இருக்கிறார். கந்தக மதக்கழுதை வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி யானையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேல் செல்லலாம், கட்சி எல்லாம் சொல்லிட்டு சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமை இது. அதான் உண்மை. ஒரு நிமிஷம் மனசை அப்படி இப்பாட்டுறது. அப்படி அந்த ஒரு நிமிஷம் இல்ல, நாங்க எல்லாரும் பேச பேச அத்தனை பேர் அத்தனையும் மறந்துட்டு நிக்கிறீங்க இல்லையா? இதுதான் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. இது இன்றைக்கு 31வது ஆண்டு விழா, பொன் விழா, பவள விழா, நூற்றாண்டு விழா கொண்டாட வேண்டும். அப்போதும் நீங்களும் வர வேண்டும், நானும் வர வேண்டும். நன்றி, வணக்கம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பா கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.